ரசூலுல்லா பேரை சொல்லல. பெருமானாருக்கு பேர் தெரியுமான்னு கேட்டா தெரியும். வந்தவர் யாருண்டா தெரியும். வந்தவருக்கு ரசூலுல்லா தெரியுமா தெரியும். சஹாபாக்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ், ரசூலுல்லாவுக்கு இவர் தெரியுமா தெரியாத. ஏனென்றா வந்தவருடைய பேரை ரசூலுல்லா சொல்லவே இல்லை, பேரை மாத்துறாங்க. ரசூலுல்லா ஷாயில் மஸ்ஊல் என்றாங்க. கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் என்றாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாரு. என்ன ரசூலுல்லா சொன்னாங்க தெரியுமா? வந்தவர் பேரு அஸ்லம். ஏ அஸ்லம், உங்களுக்கு தெரியும் தான் சொல்லல ரசூலுல்லா, பேரை சொல்லாம சொல்றாங்க. யார் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட ஆலம் ஒரு அளவு தெரிந்தவர் தானே. பெருமானார் திட்டமிட்டு ஒன்றை மறைக்கிறார்கள். என்ன மறைக்கிறாங்கண்டா, என் முன்னாடி உள்ளவர் யார் என்பதை ரசூலுல்லா மறைக்கிறாங்க. அது ஏன்னு நான் சொல்றேன். அது ஏன் நான் சொல்றேன், பெருமானார் எப்படி சொன்னாங்கண்டா, கேள்வி கேட்கிற நீங்க ஷாயில் மஸ்ஊல்னு மாத்திட்டு சொல்றாங்க. கேட்கிற நீங்க கேட்கப்படுகிற என்னை விட கொஞ்சம் தெரியும் தானே, டேட் தெரியும் தானே சொல்லல, ஒரு அளவு என்ன விட தெரியுமே. சஹாபாக்கள் பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், ஊருக்கு புதுசு, உங்களை தாண்டி ஹாத்தமுல் அன்பியா கடைசி நபி, உங்களை தாண்டி நபி இல்ல, வந்தவருக்கு உங்களை விட மறுமை நாள் தெரியுமா? புதிய நபியோ புதுசா வந்துட்ட, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆமா இல்லையா? ஊர்ல கடைசி நபி இருக்கிறார், மறுமை நாளை பத்தி சொல்றார், நான் தான் கடைசின்ட்டாரு. ஊருக்கு வந்த புதிய ஒரு ஆள் வெள்ளையும் சொல்லையுமா வந்து முன்னாடி நிக்கிறார், சடக்தன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன விட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் தானே பாண்டாங்க. அப்ப பெருமானாருக்கு அவரை தெரியும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, வந்தவர் ரசூலுல்லாவுக்கு தெரியும். ஆனா உள்ள சபையில ஒரு மனுஷனுக்கு அவரை தெரியாது. எல்லாரும் ரசூலுல்லாவை பார்க்கிறாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது. பெருமானார் அவரை பார்த்து தெரிஞ்சிருந்தா தானே சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் என்று. பெருமானார் அப்படியே நிப்பாட்டினாங்க பேச்சு. நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, நான் 2 அடையாளம் சொல்றேன்டாங்க. 2 அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அந்த அடையாளத்தை சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்றேன். அவர் அதையும் கேட்டுட்டு எழும்பிட்டார். எழும்பி பின்னாடி கதவால வெளியே போகிறார். ரசூலுல்லா சொல்றாங்க, உமர் மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவர் கூட்டிட்டு வாங்கலன்றாங்க. அவர் கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்கலன்றார். அப்பதான் அவர் வெளியே போறார். இது முத்தவாத்திரான செய்தி, கண்ணால எல்லாரும் பார்த்த செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவரை காணல. தல்கஸ் பிட்டியில நான் வந்து வெளியே போனா இந்த செகண்ட்ல என்ன கூட்டிட்டு வாங்கண்டா, உங்க ஊரால் ஒளியலாம், உங்க ஊரால் எப்படியும் போகலாம், ஊருக்கு புதுசு என்ன பிடிச்சு கொண்டாந்து வச்சிருவீங்க. அது உமர் பின் கத்தாப் மாதிரி ஆகலாம். ரசூலுல்லா சொன்னாங்கடா, புடிச்சிட்டு கொண்டாலாம் வரமாட்டேன், அவரை கூட்டிட்டு வாங்கடா. லப்பைக்க வஸஅதைக்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருங்க, நாளை கொண்டு வரணுவாங்க. அப்படிப்பட்ட இறக்கம், கூட்டிட்டு வாங்கண்டா. எல்லாம் தேடி போட்டு யா ரசூலல்லாஹ் அவரை காணல யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஓஹோ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது ஜிப்ரீல் வந்து போகிறார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் என்று சொல்லல தெரியுமா? இவர்கள் விடவே மாட்டாங்க. ஜிப்ரீல் மடியில தூங்கிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை காட்டி மறைச்சான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்ல ஆரம்பிச்சான். அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு கண்ணு முன்னாடி நடக்குது. இந்த ஹதீஸை நான் ஏன் சொன்னேன்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இது ஜஸீரத்துல் அரபுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செய்தி, நினைக்கவே இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்துட்டு, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, காலில் செருப்பு போட வக்கில்லாத அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில போய் உட்கார்ந்து இந்த ஹதீஸ சொன்னால் இதை யாருக்கு நம்ப இயலாம இருக்கு. என்ன 1970 கூகுள் பண்ணி பாருங்க, துபாய் 1970 எப்படி என்று. நான் பார்த்த ஒரு போட்டோ, டொயோட்டாவுடைய பில்டிங், டொயோட்டா கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த பில்டிங் துபாயுடைய நடுவுல நிக்குது. முழு பாலைவனம், ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒருத்தன் பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. டொயோட்டா பில்டிங் தான் பெரிய பில்டிங். ஸ்ரீலங்கால பிஓசி பாருங்க, பேங்க் ஆஃப் சிலோன், புட்டு பம் பண்ணுவாங்க அந்த நேரம், அதான் பெரிய பில்டிங்கா நின்றுச்சு. இப்ப அந்த பில்டிங் சின்னதா போச்சு. கொழும்புல அவ்வளவு பெரிய பில்டிங் அடிச்சிட்டாங்க.
இப்ப எடுத்து காட்டுறான் துபாய. அந்த டொயோட்டா பில்டிங் கம்பெனி இன்றைக்கு அதே லெவல்ல நிக்குது. அதை மறைச்சு அடிச்சிருக்கிற துபாய் எங்கேயோ போச்சு. கடலுக்குள்ள டென்னிஸ் கோர்ட் வேணுமா? என்ன அற்புதமெல்லாம் பண்ணிட்டான் தெரியுமா? இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள, இதெல்லாம் சின்ன ஆண்டுகளுக்குள்ள. அரபு நாடு என்னன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். அரபு நாடு என்பது உலகத்துல பிச்சைக்காரவங்க. நல்ல புரியுங்க. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அதை சொன்னா சவுதி பிச்சையா? சவுதி அப்படி வருமா? கத்தார் 1 நம்பர் உலகத்துல பிச்சைக்காரவங்க அவங்கதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நீங்க கொஞ்சம் படிச்ச புள்ளையில இருந்தீங்கடா, ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசு இருக்கு. இப்ப அமெரிக்கா பெரிய நாடுன்றீங்களே, ரோமம் என்பது இன்றைக்கு வரைக்கும் உங்க பிள்ளைகள் படிக்குது. சீசருடைய ஆட்சியெல்லாம் என்னன்னு படிக்குது. எவ்வளவு வருஷம் என்று கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. அமெரிக்காக்கு 1000 வருஷம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஆண்டுதான் அமெரிக்கா. அடுத்தது சைனா வந்துருமோ தெரியாது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா, துருக்கி எல்லாம் இருந்துச்சு. 1000 வருஷம் பழமை ரோமம். அதான் எம்பையர் ஆஃப் ரோம். அதே மாதிரி பாரசீகம். ரோமம் என்ற இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய ஒரு வல்லரசு, பல நாடுகள் உள்ளடக்கி. இந்த பாரசீகத்துல ஈரான தலைநகரமாக கொண்டு பாரசீக வல்லரசு. அவங்க 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மண்ணுக்கு. நம்ம மண்ணுக்கு எப்படி ஆங்கிலேயம் வந்தா, அதுக்கு முன்னாடி லந்தேசியன் வாங்க, இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்தா. இறக்கத்துல வந்தா இந்தியாவை பிடிச்சிருந்தா, பங்களாதேஷ் பிடிச்சிருந்தா, பாகிஸ்தானை பிடிச்சிருந்தா, இங்க இருந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போய் சேர்த்தா. அதான் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி. அதாவது இன்றைக்கும் வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன். அமெரிக்கா தான் பணம் இருந்தாலும் வர்த்தக தலைநகரம் லண்டன். அவ்வளத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டான். என்னெல்லாம் கொண்டு போகணும் அவ்வளவு போய் சேர்த்துட்டான். இத மாதிரி வல்லரசுகள் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு சண்டை பிடிப்பாங்க தெரியுமா? சிரியா எனக்கா உனக்கா சண்டை. எதுக்கு? சிரியால அவ்வளவு சொத்து இருக்கும். அவங்க யாரும் மக்கா மதீனாக்குள்ள, அரபு நாட்டுக்குள்ள வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? அடடா, உங்களை பிடிச்சோன்னா நாங்க நஷ்டமாயிரும். உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லடா, நீங்க ஒன்றுமே இல்லை, அதனால இந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவன் சண்டை அங்கோட நிப்பாட்டிடுவான் சிரியாவோட. இதுக்கு மேல போனா பஞ்சக்காரங்க இருக்கிறாங்க, தின்ன வக்கீல்ல ஈச்ச பழத்தை பங்கு போட்டு தின்னுவான். இவன்கிட்ட போய் என்ன பண்ண? நம்ம நாட்டுக்கு வந்தா தேயிலை ரப்பர் எல்லாம் அவனே உற்பத்தி செஞ்சு ரயில்வே ட்ரக் அவனே போட்டு எல்லாத்தையும் ஏத்தினான். தேவைப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சான். அரபு நாட்டுல ஒண்ணு இல்லை. எப்ப இந்த ஒயில் வந்துச்சோ அப்பதான் அரபு நாட்டு தலை தூக்கிச்சு. இந்த ஒயிலுடைய முன்னறிவிப்பு தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்துல சொன்னாங்க. ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வச்சுட்டு அரபு மக்களை பார்த்துட்டு சொன்னாங்க, ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுற இடத்துல ரசூலுல்லாஹ் தக்கூமு ஸாஅண்டாங்க, மறுமை நாள் வராதுண்டாங்க. அரபுகளே, நீங்க இந்த பஞ்சத்துல இப்படியே நிக்கிற நேரத்துல மறுமை நாள் வராது.